வணக்கம். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு செய்ய முனைப்பு காட்டும் திமுக. இமாச்சலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி, விண்வெளி ஆராய்ச்சியில் நாசா சந்தித்த பின்னடைவு, முக்கிய வீரர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த பிசிசிஐ என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். திமுகவுடன் கூட்டணியில் உள்ள சில கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட நிலையில் மற்ற கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் நிலை குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்ததாக தெரிகிறது. திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது தவிர தேர்தல் பரப்புரை திட்டம், கட்சிக்காக வாக்கு சேகரிக்க உள்ள நட்சத்திர பேச்சாளர்கள் யார் என்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை நடைபெற்றதாக தெரிகிறது. மக்களவைத் தேர்தலுக்காக திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூம் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் விரிவான ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக விசிக, மதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுடன் திமுக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்வதில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை கடந்த மாதமே திமுக தொடங்கியது. எனினும் ஐயுஎம்எல் மற்றும் கோமதேக ஆகிய கட்சிகளுக்கு மட்டுமே தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுடன் அண்ணா அறிவாலயத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதனிடையே திமுக, விசிக இடையேயான தொகுதி பங்கீடு இன்று உறுதியாகும் என நம்புவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி கூறியுள்ளார். ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் மீண்டும் போட்டியிடுவார் எனவும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக, மக்கள் நீதி மய்யம் இடையே இரு நாட்களில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு நிர்வாகிகளுடன் அதன் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் வாக்கு சேகரிப்பு, பரப்புரை வியூகம் குறித்து நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. திமுகவோடு மறைமுக பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் கூட்டணி குறித்த நல்ல செய்தி விரைவில் தெரிவிக்கப்படும் என கமல்ஹாசன் கூறியிருந்தார். இந்நிலையில் இன்னும் இரு நாட்களில் திமுகவோடு தொகுதி பங்கீட்டை கமல்ஹாசன் நிறைவு செய்ய இருப்பதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். வரும் 2029ஆம் ஆண்டில் நாடாளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த சட்ட ஆணையம் பரிந்துரை செய்யும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான பிரிவுகளை சேர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜ் அவாஸ்தே தலைமையிலான சட்ட ஆணையம் பரிந்துரைக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறும்போது சட்டப்பேரவை தேர்தல்களும் நடக்கும் வகையில் 3 கட்டங்களாக சீரமைப்பு செய்ய பரிந்துரைக்கும் எனவும் தெரிகிறது. ஏதேனும் ஒரு அரசு நம்பிக்கையின்மையால் பதவி இழந்தால் அங்கு அடுத்த தேர்தல் வரும் வரை அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் கொண்ட ஒருங்கிணைந்த அரசு அமைக்கப்படலாம் என பரிந்துரைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு அரசு அமைக்கப்பட வாய்ப்பில்லாவிட்டால் அந்த 5 ஆண்டு காலத்தில் எஞ்சிய காலத்திற்கு மட்டும் தேர்தல் நடத்தப்படலாம் எனவும் சட்ட ஆணையம் பரிந்துரைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் திமுக தடுத்து நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மத்திய அரசின் உஜ்வாலா திட்டம், வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர் தமிழக மக்கள் பாஜகவை நோக்கி வரத் தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். நாடு 100 மடங்கு முன்னேற்றம் அடைந்தால் அதற்கு இணையாக தமிழ்நாடு முன்னேறும் என்றார். தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தாலும் அதை மீறி மத்திய அரசு மக்களுக்கு நன்மை செய்வதாகவும் பிரதமர் பேசினார். ஒரே குடும்பத்தின் வளர்ச்சியை தவிர மாநில வளர்ச்சியை திமுகவினர் பார்க்கவில்லை என்பதை நிரூபிப்பதாக தெரிவித்தார். 2024 தேர்தலுக்கு பின் திமுக இருக்காது என்றும் பிரதமர் மோடி கூறினார். इन्होंने तमिलनाडु में इसरो लॉन्च पैड का क्रेडिट लेने के लिए चीन का स्टिकर चिपका दिया है। भाइयों बहनों, ये तमिलनाडु डीएमके के नेता, उन्होंने देखना अब संभव नहीं रहा, कुछ देख ही नहीं सकते हैं, और जो देख नहीं सकता है उसको क्या कहते हैं आपको मालूम है।
தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் 7,055 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் வெளி துறைமுக சரக்கு பெட்டக முனையம், 124 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கும், ஆண்டுக்கு 24 ராக்கெட்டுகளை விண்ணிற்கு அனுப்பும் திறனுடைய குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அதோடு 4,586 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடி 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள 75 கலங்கரை விளக்குகளையும் காணொலியில் திறந்து வைத்தார். 1,477 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணியாச்சி நாகர்கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டத்தை தொடக்கி வைத்த பிரதமர் மோடி கொச்சியில் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய கப்பல் சேவையை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர்கள் சர்பானந்த சோனாவால், எல் முருகன், தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயற்சிக்கலாமா என பிரதமருக்கு TR பாலு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுமுறை பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்துள்ள பிரதமர் அரசியல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு அவதூறுகளை அள்ளி இறைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என சாடியுள்ளார். 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகள் எதுவும் இல்லாததால் ஊழல் வழக்கில் முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட ஜெயலலிதாவை புகழ்ந்தும் திமுக அரசை விமர்சித்தும் பிரதமர் பேசியிருக்கிறார் என TR பாலு குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவை வைத்து வாக்கு வாங்க நினைக்கிறார் மோடி என்று கூறியுள்ள திமுக பொருளாளர், எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணிக்கு அடித்தளம் அமைத்ததால் முதலமைச்சர் மீது பாஜகவுக்கு கோபம் என விமர்சித்துள்ளார். பின்னல் ஆடை வர்த்தக சந்தைக்கான வாசலை வங்கதேசத்திற்கு திறந்துவிட்டு திருப்பூரை வஞ்சித்து மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு எந்த பணியையும் மேற்கொள்ளாமல் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட வெள்ள பாதிப்புக்கு பேரிடர் நிவாரணமாக 1 பைசா கூட வழங்காமல் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தராத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என பொய்யை சொல்லி இருக்கிறார் பிரதமர் என்றும் TR பாலு கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுகவை இல்லாமல் ஆக்கிவிடுவார் என சவால் விடுத்துள்ள பிரதமர், ஏற்கனவே இப்படி கூறியவர்கள் வரலாற்றில் காணாமல் போனவர்கள் பட்டியலில் இணைவர் என்றும் TR பாலு எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு தடுத்தது இல்லை என கனிமொழி MP தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக இனி இருக்காது என கூறியவர்கள்தான் காணாமல் போய் உள்ளனர் என விமர்சித்துள்ளார். தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நாங்க தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆனா எதையுமே இதுவரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை. சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட இதுவரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் தமிழகத்திற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியின்றி திமுகவினால் ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியுமா என சவால் விடுத்தார். இன்னைக்கு கனிமொழி அக்கா பழைய காலம் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யல. 12 அமைச்சர்கள்னே ஒருத்தர் 2 பேர் இல்ல, 12 பேர் கூட்டணி கட்சியோட சேர்த்து. ஆனா இன்னைக்கு நிலைமையை பாருங்க. மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால காலத்துல தமிழகத்திற்கு எல்லாம் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் மருத்துவக் கல்லூரியிலிருந்து, விமான நிலையங்களிலிருந்து, துறைமுகத்திலிருந்து, மக்களுக்கு தேவையான அடிப்படை 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருந்து, சிலிண்டருக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் மானியத்திலிருந்து பேசிட்டே இருக்கலாம். முத்ரா கடன் 2 லட்சம் கோடியிலிருந்து பேசலாம். அதனால் கனிமொழி அக்கா பழைய உலகத்தில் நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். 2024 39 சீட்டில் இவ்வளவு பேசுகிற கனிமொழி அக்கா கூட்டணியே வேண்டாம் சார். திமுக 70 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி. எங்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்குது தமிழகத்தில். நாங்கள் யாரையும் நம்பியும் இல்லை. எங்கள் கொள்கை எங்களுடையது. நாங்கள் தனியாக தேர்தல் நிற்க போகிறோம்னு சொல்லுங்க. அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டி கொண்டு இன்னைக்கு இந்த வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திமுக காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். டெல்லி பயணம் என்பது கட்சியின் கட்டமைப்பு, தேர்தல் குறித்த கலந்தாய்வு கூட்டம் என்றும் அவர் விளக்கமளித்தார். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தொடர்ந்து 4வது 5வது முறையா ஒரு வெற்றி கூட்டணியா அது அமைஞ்சிருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க புதுடெல்லியில எங்க தலைவர்கள்.
ஒரு இழுபறியும் இல்லைங்க. எப்படி நின்றுட்ட போகுது? 2019ஆம் ஆண்டு என்னைக்கு கையெழுத்து போட்டோம் நாங்க? நீங்க சொல்லுங்க. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எந்த தேதியில ஒப்பந்தம் போட்டோம்? மார்ச் மாசம் தான் போட்டிருக்கோம். அவசரம் இல்லையே, இன்னும் நாட்கள் இருக்கு, நோட்டிபிகேஷன் வரல, இன்னும் தேர்தலுடைய ஆணையம் எதையும் தெளிவுபடுத்தல. நாங்க சரியா இருக்கிறோம், சரியா போயிட்டு இருக்கோம். இப்ப தெரியும், 1 or 2 daysல எப்ப பேசுறோம் சொல்லுங்க. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என இமாச்சல் பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு தெரிவித்துள்ளார். இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் சுக்வீந்தர் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் நடந்த மாநிலங்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேர் பாஜகவுக்கு வாக்களித்ததை அடுத்து அங்கு பெரும் அரசியல் குழப்பம் நீடிக்கிறது. அமைச்சர் விக்ரமாதித்யா சிங் தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் மாநில முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகுவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். இதனை சாதகமாக்கிக் கொண்டு காங்கிரஸ் அரசு மீது பாஜக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கொண்டுவர முயற்சித்து வருகிறது. இதனிடையே இமாச்சல் பிரதேசத்தில் நிலவும் உட்கட்சி மோதலை முடிவுக்கு கொண்டுவர கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார், ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடாவை மேலிட பொறுப்பாளர்களாக கட்சி தலைமை நியமித்தது. இந்நிலையில் இமாச்சல் பிரதேச முதலமைச்சர் பதவியை சுக்வீந்தர் சிங் சுகு ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியானது. இதனை முற்றிலும் மறுத்துள்ள சுக்வீந்தர் சிங் சுகு பாஜக வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் காங்கிரஸ் அரசு 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்யும் எனவும் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் பாஜகவின் அணுகுமுறை நெறியற்றது என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜனநாயக நாட்டில் பொதுமக்களுக்கு தாங்கள் விரும்பும் அரசை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் பணபலம், விசாரணை அமைப்புகளின் பலம் மற்றும் மத்திய அரசின் பிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஹிமாச்சல் மக்களின் உரிமையை நசுக்க பாஜக விரும்புவதாக பிரியங்கா குற்றம் சாட்டினார். 25 எம்எல்ஏக்களை கொண்ட கட்சி 43 எம்எல்ஏக்களின் பெரும்பான்மைக்கு சவால் விடுகிறது என்றால் அது பிரதிநிதிகளின் குதிரை பேரத்தை நம்பியிருக்கிறது என்று தெளிவாக புரிவதாக கூறியுள்ள அவர், பாஜகவின் இந்த அணுகுமுறை நெறிமுறையற்றது மற்றும் அரசியலமைப்பிற்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவர் ராணா கோசாமி கட்சியிலிருந்து விலகியுள்ளார். 2006 மற்றும் 2011 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணா கோசாமி இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அசாம் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் அவர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபாலுக்கு ராஜினாமா கடிதம் எழுதியுள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் மற்றும் அசாம் காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவர் பதவியிலுமிருந்து ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். ராணா கோசாமி அசாம் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாஸ் முன்னிலையில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய காவல்துறையினர் பாலமாக செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் நடைபெற்ற காவல்துறையினர் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலியில் பேசிய அவர் காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். காவல் பணி என்பது ஒரு வேலை இல்லை, அது சேவை. அதை நீங்க முழுசா உணர்ந்து பணியாற்றணும். நேர்மையா கடமையை செய்யறது மூலம் மக்களோட நன்மதிப்பை பெற முடியுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணும்ன்ற உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் காவல்துறையினரால் தங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும். நம்ம அரசு எல்லா தரப்பு மக்களோட உரிமைகளையும் பாதுகாக்கிறதுலையும் சமூக நீதியை நிலைநாட்டுறதுலையும் உறுதி பூண்டிருக்கு. இன்னைக்கு காவல் பயிற்சி முடிச்சு பணிக்கு போற ஒவ்வொரு அதிகாரியும் அதை உறுதி செய்யற வகையில மக்களோட நண்பர்களாக திகழ்ந்து காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் பெருமை சேர்க்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். செந்தில் பாலாஜியின் பிணை மனுவை 2வது முறையாக தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இவர் பிணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து வந்தார். செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம், அமலாக்கத்துறை தரப்பில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர்.
இருதரப்பு வாதங்களும் கடந்த 21ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் பிணை மனு மீது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்தார். அப்போது செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி, செந்தில் பாலாஜி கடந்த 8 மாதங்களாக சிறையில் உள்ளதாக கூறுவதால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கை 3 மாதங்களில் தினந்தோறும் விசாரித்து முடிவு எடுக்க வேண்டும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார். கன்னியாகுமரியில் கடல் நடுவே 37 கோடி ரூபாய் செலவில் விவேகானந்த நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி இழை கூண்டு பாலம் அமைக்கும் பணிகள் 50 விழுக்காடு நிறைவடைந்தது. இந்நிலையில் பாலம் அமைக்கப்படும் இடங்களுக்கு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் படகின் மூலம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த காங்கிரீட் தூண் சரியாக போடப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மேலே வரக்கூடிய ஆர்ச் போன்ற அழகான அற்புதமான ஒரு வடிவமைப்பு, அது மெட்டலில் வர்றது. அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவற்றை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுவதற்கான அடிப்படை வேலைகள் முடிவிட்டிருக்கிறது. ஒரு 2.5 மாத காலத்தில் இந்த பணி முடிவடைந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உண்மையிலேயே கன்னியாகுமரிக்கு மிகப்பெரிய சிறப்பாக இந்த பாலம், இணைப்பு பாலம் அமையும். நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் வேட்பாளராக நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் களமிறங்க உள்ளார். அண்மையில் அரசியல் கட்சி தொடங்கிய அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதி வேட்பாளராக தாம் போட்டியிட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த தொகுதியில் உள்ள மயிலம், செஞ்சி, செய்யாறு, வந்தவாசி உள்ளிட்ட இடங்களை புகழ்ந்து தமது அறிக்கையில் மன்சூர் அலிகான் குறிப்பிட்டுள்ளார். தான் வந்தாவாசி அல்ல, மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வந்தவாசி என்றும் அரசியல் பொதுநல சன்னியாசி என்றும் அவர் கூறியுள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிஐடி காவல்துறை மேலும் 1 மாத கால அவகாசம் கோரியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட கொடூரம் நிகழ்ந்து 430 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் குற்றவாளிகளை கண்டறிய முடியாததால் இதுவரை குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை. இது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணையின் போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மேலும் 1 மாத கால அவகாசம் வழங்க சிபிசிஐடி கோரியுள்ளது. இதனை ஏற்று மாவட்ட வன்கொடுமை நீதிமன்றமும் அனுமதி வழங்கியுள்ளது. மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக விசா பெற்று டெல்லி வந்த வெளிநாட்டினர் பலர் விசா காலம் முடிந்த பிறகும் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலேயே தங்கிவிட்டனர் என தெரியவந்ததை தொடர்ந்து அவர்களை கண்டறியும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியாவிற்கு வருகை தரும் ஒவ்வொரு வெளிநாட்டவரும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகத்தால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் மற்றும் விசாவை வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம். இதுபோன்று இந்தியா வரும் சில வெளிநாட்டினர் விசா காலம் நிறைவடைந்தும் இந்தியாவிலேயே தங்கிவிடுகின்றனர். இவர்களில் சிலருக்கு குற்றச்சம்பவங்களிலும் தொடர்பு இருப்பதால் அவர்களை கண்டறிவது அவசியமாகிறது. அந்த வகையில் டெல்லியில் சுமார் 62,000 வெளிநாட்டினரின் விவரங்களை கண்டுபிடித்து சரிபார்க்கும் பணி டெல்லி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 முதல் 4 ஆண்டுகளில் மருத்துவம், பயண நோக்கங்களுக்காகவும் உயர் படிப்புக்காகவும் இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டினரின் தற்போதைய புதுப்பிக்கப்பட்ட தரவு எதுவும் இல்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தற்போதைய கணக்கெடுப்பின்படி டெல்லியில் பல்வேறு காரணங்களுக்காக தங்கியுள்ள 62,000 வெளிநாட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நைஜீரியா, ஆப்கானிஸ்தான், ஈராக் மற்றும் சிரியா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்திருக்கிறது. மத்திய வெளியுறவு அமைச்சகத்தால் பகிரப்பட்ட பட்டியலை சரிபார்க்கும்படி டெல்லியின் அனைத்து மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் போராட்டம் காரணமாக பஞ்சாபில் டீசல் மற்றும் சமையல் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த 13ஆம் தேதி முதல் டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கினர். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் எல்லைகளில் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கிருந்து கொண்டே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக டீசல் மற்றும் சமையல் எரிவாயுவை பஞ்சாபிற்கு எடுத்துச் செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கமிஷனை அதிகரிக்க வலியுறுத்தி பஞ்சாபில் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் கடந்த 22ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து எரிபொருளை வாங்க மாட்டோம் என்று டீலர்கள் தெரிவித்ததாலும் மாநிலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மார்ச் 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளிக் கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநரகம் வெளியிட்ட அறிக்கையில்
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மார்ச் 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை பணிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 5 வயது நிறைவடைந்த அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதோடு அரசு பள்ளிகளில் தரமான இலவச கல்வி வழங்கப்படுவதை பற்றி துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க வேண்டும் என்றும், அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வீடுகள் தோறும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்களை ஈர்க்கும் விதமாக செயல்பட வேண்டியது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் கடமை என பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னையில் உள்ள அனைத்து போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் மற்றும் காவல் ஆணையர்களுக்கு போக்குவரத்து துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. சென்னையில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவது, ரோந்து பணியின் போது சீட் பெல்ட் அணியாமல் இருப்பது என காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போக்குவரத்து துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சாலை விதிகளை மீறும் காவல்துறையினர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ரோஹிணி RH-200 என்ற சிறிய வகை ராக்கெட் ஏவப்பட்டது. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம், தூத்துக்குடி துறைமுகத்தில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அதில் குலசேகரப்பட்டினத்தில் சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட 932 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாராகும் விண்வெளி தளத்தை இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் பார்வையிட்டனர். இதனையடுத்து ரோஹிணி RH-200 என்ற சிறிய வகை ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்ட இந்த ராக்கெட் சுமார் 75 கிலோமீட்டர் உயரமும் 121 கிலோமீட்டர் தூரமும் சென்றடைந்த பிறகு கடலில் விழுந்தது. இதனையடுத்து இஸ்ரோ குழுவினர் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கேரள வனப்பகுதியில் குட்டி யானை ஒன்று குறும்பு செய்யும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. 2 மரங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட அந்த யானைக்குட்டி தட்டு தடுமாறி தப்பித்த காட்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. கேரள வனப்பகுதியில் எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் குட்டி யானையின் குறும்பு காட்சியினை பலரும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். பரமக்குடியில் கொள்ளையடித்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையனை 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீரன் திரைப்பட பாணியில் காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த அனிகேட் ராம்பிரோஸ் என்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கடந்த 2018ஆம் ஆண்டு கட்டட வேலைக்காக வந்த நிலையில் மருத்துவர் வீட்டில் 37 சவரன் நகை மற்றும் 12 லட்சம் ரூபாயை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் திருடனின் கைரேகை பதிவை வைத்து 6 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் ஆதார் கார்டு மூலம் திருடனின் முகவரியை கண்டுபிடித்து சார்பு ஆய்வாளர் வெங்கடேஷ் தலைமையில் 5 காவலர்கள் தீரன் திரைப்பட பாணியில் பரமக்குடியிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்திற்கு சென்றனர். அங்கு 1 வாரம் தங்கி பெரும் முயற்சி எடுத்து திருடன் அனிகேட் ராம்பிரோஸை சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்பொழுது அவர்களுடைய உறவினர்கள் காவலர்களை சுற்றி வளைத்தனர். இதனையடுத்து அவுரங்காபாத் காவலர்கள் உதவியுடன் அங்கிருந்து கார் மூலம் அனிகேட் ராம்பிரோஸ் பரமக்குடிக்கு அழைத்து வரப்பட்டார். குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவரை ராமநாதபுரம் சிறைக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். காவல்துறை வாகனத்தில் ஏறும்போது திருடன் கண்ணீர் விட்டு அழுதார். பெரம்பலூர் மாவட்டம் பரவாய் கிராமத்தில் ஆனைவாரி ஓடையில் புதிதாக கல்மரம் மற்றும் அம்மோனைட்ஸ் தொல்லுயிரி எச்சம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குன்னம் அருகே உள்ள பரவாய் கிராமத்தில் ஆனைவாரி ஓடையில் சுமார் 1 மீட்டர் அளவிலான கல்மரம் புதை படிமம் மற்றும் 5க்கும் மேற்பட்ட அம்மோனைட்ஸ் படிமங்களை அதே பகுதியைச் சேர்ந்த ரத்தினவேல் என்பவர் கண்டெடுத்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக கரம்பியம், பரவாய், அந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து கண்டறியப்பட்ட கல்மரங்களையும் அம்மோனைட் புதை படிமங்களையும் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியாவிடம் வழங்கிய நிலையில் தொடர்ந்து காரை, சாத்தனூர், கொளக்காநத்தம் போன்ற இடங்களில் இருந்தும் குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்ட புதை படிமங்களை பொதுமக்கள் அறியும் வகையில் தமிழக அரசின் மூலம் அம்மோனைட்ஸ் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. தற்போது ஆனைவாரி ஓடையில் கல்மரம் மற்றும் அம்மோனைட்ஸ் தொல்லுயிரி எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட விசாரணை அமைப்புகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார்.
போதைப்பொருள் கடத்தும் கும்பலுக்கு எதிரான தேசிய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாக தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகிறது. குஜராத்தில் கடற்பகுதி வழியாக இந்தியாவிற்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது முறியடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி சுமார் 3132 கிலோ எடையுள்ள மெத் உள்ளிட்ட வகைகளான போதைப் பொருட்கள் குஜராத் பகுதியில் இந்திய கடற்பகுதிக்குள் கப்பல் மூலமாக எடுத்து வரப்பட்ட போது அவற்றை தேசிய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பினரும் குஜராத் காவல்துறையினரும் சேர்ந்து பறிமுதல் செய்துள்ளனர். பாகிஸ்தான் அல்லது ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் போதைப் பொருட்களை கடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த என்சிபி, கடற்படை மற்றும் காவல்துறையினருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீனவர்கள் பிரச்சினை விவகாரத்தில் இலங்கை மீது இந்தியா தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்தால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இலங்கை மீனவர்களோடு சேர்ந்து போராட தயாராக உள்ளதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்திய தூதரை சந்தித்து பேசியது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த இலங்கை கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்திய தூதரிடம் அதிகார பரவலாக்கம் மற்றும் அதிகார பகிர்வு சம்பந்தமான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டதாக கூறினார். மேலும் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளால் தங்களது வளங்களும் மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடலில் தொழில் செய்வதற்கான அழுத்தங்களை இலங்கை அரசுக்கு தொடர்ந்து கொடுத்தால் தான் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு கடற்தொழிலாளர்களோடு சேர்ந்து கடலில் இந்திய ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். நிலவில் தரையிறங்கிய அமெரிக்க விண்கலம் அதன் சக்தியை இழந்ததாக நாசா அறிவித்துள்ளது. அமெரிக்க தனியார் நிறுவனத்தால் விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலத்தின் ஒடிசியஸ் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியது. இருப்பினும் அதன் எரிசக்தி தீர்ந்ததால் பூமியுடனான இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது தற்காலிகமானதுதான் என்றும் மீண்டும் சூரிய சக்தி மூலம் அதன் பேட்டரி சார்ஜ் செய்யப்பட்டு இயங்க தொடங்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இன்டியூட்டிவ் மிஷன்ஸ் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நோவாசி என்ற லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் உள்ள மலாபட் ஏ என்ற பகுதிக்கு அருகே சாஃப்ட் லேண்டிங் முறையில் தரையிறங்கியது. இதில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் பங்கு உண்டு. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் யூபி வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியில் 162 என்ற இலக்குடன் களமிறங்கிய யூபி வாரியர்ஸ் தொடக்க முதல் அதிரடியாக விளையாடியது. கேப்டன் ஹீலி 33 ரன்களும் கிரண் 57 ரன்களும் எடுத்து பெவிலியன் திரும்ப தாஹிலா மெக்ரத் ஒரு ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். இருப்பினும் கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா ஆகியோர் ரன்களை உயர்த்தினர். இதன் மூலம் 16.3 ஓவர்களிலேயே இலக்கை எட்டிய யூபி வாரியர்ஸ் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 161 ரன்கள் சேர்த்தன. அந்த அணியில் அதிகளவாக மேத்யூஸ் 55 ரன்கள் எடுத்திருந்தார். இந்த வெற்றியின் மூலம் யூபி வாரியர்ஸ் புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஒலிம்பிக் போட்டிக்கு வடகொரிய மகளிர் கால்பந்து அணி தகுதி பெறாததால் அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. டோக்கியோ நகரில் நடைபெற்ற தகுதிச் சுற்றுப் போட்டியில் வடகொரிய மகளிர் அணியை ஜப்பான் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இந்த தோல்வியின் மூலம் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை வடகொரிய அணி இழந்தது. போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தென்கொரிய மகளிர் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரியோயில் தோல்வி குறித்து வருத்தம் தெரிவித்ததுடன் கண்ணீர் விட்டு அழுதார். தோல்விக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்ட ரியோயில் வருங்காலங்களில் தங்களுடைய திறனை வெளிப்படுத்துவோம் என உறுதியளித்தார். பிசிசிஐ நடப்பாண்டுக்கான ஊதிய ஒப்பந்த பட்டியலில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா மற்றும் ஜடேஜா ஆகியோர் A+ பிரிவில் இடம்பெற்றுள்ளனர். A பிரிவில் அஸ்வின், முகமது சமி, ஹர்திக் பாண்டியா ஆகியோர் நீடிக்கும் நிலையில் முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில் ஆகியோர் A பிரிவுக்கு முன்னேறியுள்ளனர். ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல் B பிரிவுக்கு தள்ளப்பட்டிருக்கும் நிலையில் சூரியகுமார், குல்தீப் யாதவ், ஜெய்ஸ்வால் ஆகியோரும் இணைந்திருக்கின்றனர். C பிரிவில் ஷர்துல், வாஷிங்டன், சாம்சன், பாரத் மற்றும் புதுமுக வீரர்கள் ரிங்கு சிங், திலக் வர்மா, ருத்ராஜ், சிவம் துபே, ஜிதேஷ், முகேஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அதே நேரத்தில் முன்னணி வீரர்கள் புஜாரா, ஸ்ரேயாஸ், இஷான், தவான், ஹூடா, சாஹல், உமேஷ் ஆகியோர் ஊதிய ஒப்பந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. அரசு ஊழியர்கள் பணியிட மாற்றத்தை தண்டனையாக கருதக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. பணியிட மாற்றத்தை ரத்து செய்யக்கோரி அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இதனை தெரிவித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநரான ஜோசப் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் கடந்த 25 ஆண்டுகளாக அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருவதாகவும் எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார்.
மூத்த ஊழியரான தன்னை காரணமின்றி இடமாற்றம் செய்துள்ளனர் என்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட திருப்புவனம் கிளையில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் பணியிட மாற்றத்தை ரத்து செய்யவும் மனுவில் வலியுறுத்தியிருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டதில் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அமர்வு விசாரித்தது. அப்போது இடமாற்ற உத்தரவை அரசு ஊழியர்கள் தண்டனைக்குரியதாக பார்க்காமல் சேவையின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதேபோல அடிப்படை வசதிகள் இல்லாவிட்டால் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையிடலாம் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.